தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நகரமன்ற கூட்டத்தில் சேர்மன் உறுப்பினர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்கிட கேட்கலாம். விமலவேலன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்தியா. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சியில் நகர்மன்ற கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கரன்கோவில் நகராட்சியை சேர்ந்த 28 நகர்மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். கூட்டமானது துவங்கிய சிறிது நேரத்திலேயே 27வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் புனிதா தன் பகுதி மக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் எதையும் செய்து தரவில்லை எனவும், நகரின் அனைத்து வார்டுகளிலும் சாக்கடைகள் சுத்தம் செய்யப்படவில்லை எனவும், குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடப்பதாகவும், அதை சுத்தம் செய்வதற்கு உரிய முயற்சிகள் எதையும் இந்த நகர்மன்ற தலைவி சார்பில் மேற்கொள்ளப்படுவதில்லை எனவும் நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரை எதிர்த்து குற்றச்சாட்டுகளை கூறினார். மேலும் திமுக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி அதிமுகவை சேர்ந்த நகர்மன்ற துணைத் தலைவர் கண்ணன் என்பவரோடு சேர்ந்து கொண்டு அனைத்து டெண்டர்களிலும் அதிக அளவில் கமிஷன் பெற்றுக்கொண்டு மக்கள் நலன் குறித்து அக்கறை காட்டுவதில்லை எனவும், இது குறித்து தன்னுடைய தலைமைக்கு தெரிவிக்கப் போவதாகவும் கூறி அவர் நகர்மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். மேலும் ஆளுங்கட்சி கவுன்சிலராகிய தனது பகுதியிலேயே எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரமாட்டேன் என்கிறார்கள். இவர்கள் எப்படி சாமானிய மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் எனவும் வருத்தத்தை அவர் தெரிவிக்கிறார். குற்றச்சாட்டை முன்வைத்த புனிதா திமுகவின் மாவட்ட துணை செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. செஞ்சுட்டா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விமலவேலன்.